ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உறவுகளே, இறை தந்தையின் இதயமும் அன்னை மரியாளின் உள்ளமும் என்ற சிந்தனைக்குள்ளே இந்த நாளிலே கடந்து சென்று நம் இறைவேண்டலை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இணைச்சட்ட புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தந்தையாகிய கடவுள் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள் அனைத்தையும் உன் உள்ளத்தில் பதியவை. இதே நிகழ்வை, இதே இறை வார்த்தையை அன்னை மரியாள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இறை தந்தையினுடைய இதயத்திற்கு அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தை அர்ப்பணமாக்குகின்றார். எனவே அன்னை மரியாவினுடைய உள்ளமும் இறை தந்தையின் இதயமும் என்றும் நன்மைக்காக, உண்மைக்காக, நீதிக்காக வெளிப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே இந்த இதய சிந்தனையும் நம் உள்ளார்ந்த எண்ணங்களையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்னையின் வழியிலே நம் உள்ளங்களுக்குள்ளே ஒரு புது உணர்வு பெற்றவர்களாக உருமாறுவோம். இவ்வுலகில் இருப்பவை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். 1 யோவான் 4:4 வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை அன்னை மரியாள் உள்ளத்தில் இருத்தினாள். ஆண்டவர் அவரை உயர்த்தி மகிழ்ந்தார். நாமும் இறை வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானித்து கடைபிடிக்கும் பொழுது அன்னையைப் போல ஆசி பெற்றவர்களாக இறைவன் நம்மை உயர்த்தி மகிழ்வார் என்ற சிந்தனையோடு இந்த நாளில் நமது ஜெபமாலை தியான மையத்திற்கான ஜெப கருத்திற்காக ஜெபிப்போம். இந்த ஜெபமாலை தியான மையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகளை, அதற்கு பணிபுரிபவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து வேண்டுவோம். அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, மரியே வாழ்க.